நேயர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 25வது வசனம். நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான். இந்த வசனத்தின்படி வாசிக்கும் போது திருப்தியாக புசிக்கிறான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன? அப்புறம் நம்ம சந்தோஷமாக நீதிமானாக இருக்கும் போது நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போன்ட்டு அர்த்தமா? இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கடவுள் சொல்கிறார், நீங்கள் நீதிமானாக இருக்கும் போது ஒவ்வொரு விஷயத்துலையுமே உங்களுக்கு திருப்தியை கர்த்தர் தருவார். ஒரு தேவையும் இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவார். என்ன ஜெபம் பண்ணணும்னு கூட உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நீதிமானாக இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். என்னோடய வாழ்க்கையில் கூட ரீசெண்டாக ஒரு எக்ஸாம் எழுதும் போது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கல் வைவா செஷனில் நடந்தது. நான் உள்ளே போய் ப்ராக்டிக்கல் வைவா ப்ரொஃபஸருக்கு முன்னாடி உட்காரும் போது ஐயோ சாமி, இது விட்டுட்டோமே, இதை மட்டும் அவங்க கேட்டாங்கன்னா நான் என்ன ஆவேன், கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் தான் நான் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நான் நினச்சேன். நிறைய பேர் நீங்கள் இந்த நிலைமையில் இருந்திருக்கலாம். வைவா டைமில் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு பயமாக இருக்கும். ஸோ அப்படி உட்காரும் போது அந்த ப்ரொஃபஸர் கரெக்டாக நீ இந்த பண்ணியா, இந்த இதை எழுதுனியா அப்படின்னு கேட்டார். அப்போது நான் டக்குன்ட்டு சார், ஐம் சாரி சார், ஐ ஃபர்காட் அபவுட் இட், நான் அது பண்ணவே இல்லை, நான் அது எழுதலை அப்படின்னு நான் சொன்னேன். உடனே திடீர்னுட்டு அவங்களுடைய ஃபேஸில் கோவமாக மாறினார். அந்த ஃபேஸை நான் பார்த்தேன். கோவமாக மாறிட்டு அவர் சொன்னார், சரி ஷில்பா, உனக்கு 10 minutes டைம் கொடுக்குறேன், நீ வெளியே போய் எழுதிட்டு திருப்பி வந்துடு அப்படின்னு. ஸோ திருப்பி எழுதிட்டு 10 minutes கழிச்சு திருப்பி வந்து வைவா அட்டன் பண்ணும்போது அவர் சொன்னார், நான் நினச்சிருந்தா நீ ஃபெயில் ஆகிருக்கலாம், அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த நீ மறந்துருக்கிற, ஆனாலுமே நீ அதை உண்மையாக நீ அதை ஒத்துக்கிட்டதுனால நான் உன்னை விடுறேன், இந்த தடவை நான் மன்னிச்சு விட்றேன், நெக்ஸ்ட் டைம் இந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அவர் சொன்னார். அப்போ தான் நான் யோசித்தேன், ஏசப்பா உங்களுடைய கிருபைனால் நீங்கள் நினச்சிருந்தா நான் நெக்ஸ்ட் இயர் கூட நான் இந்த எக்ஸாம் எழுதியிருக்கலாம், ஆனால் நான் உண்மையாக இருந்ததுனால கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு அந்த ஆசீர்வாதம் வந்துச்சு. அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலையுமே நிறைய டைம் நம்ம ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில் இருப்போம். நான் இல்லை உண்மையாக சொன்னால் நான் மாட்டிப்பேனே, தப்பாக போயிருமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்ம உண்மையாக இருக்கும்போது, ரைச்சஸ் பர்சனாக இருக்கும்போது கர்த்தருடைய ஃபேவர் நம்ம மேலே இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரும். அதே மாதிரி தான் இந்த எக்ஸாமில் நானுமே நல்ல மார்க் வாங்கி நான் பாஸ் ஆனேன். ஸோ நீங்களுமே ஒரு கஷ்டமான நிலைமையில் ஒரு உண்மையாக நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை சேர்ந்து நம்ம பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கி நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். ஏசப்பா, இந்த வசனத்தின்படியே சுவாமி, எத்தனையோ பேர் நான் ஒரு கஷ்டமான நிலைமையில் இருக்கிறேனே, எனக்கு இந்த ஆசீர்வாதமே என் வாழ்க்கையில் இல்லையே, நான் if I tell the truth I will get into trouble அப்படின்னு அவங்க நினைக்கலாம் சுவாமி. அவங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் உங்களுடைய பிரசன்னம் வரட்டும் சுவாமி. ஏசப்பா, நாங்கள் எத்தனையோ பேர் தவறான வழிகளில் நாங்கள் போயிட்டு இருந்திருக்கலாம் சுவாமி, எவ்வளோ தவறுகள் பண்ணியிருக்கலாம். லார்ட், we would have sinned, Lord, we have lied, Father. உங்களுடைய we have forsaken your word, Father. அது எல்லாத்துக்குமே மன்னிப்பை தாரும் சுவாமி. forgive us, Father. forgive us and help us to be a righteous person. ஒரு உண்மையான பர்சனாக இருக்கிற அந்த கிருபையை தாரும் சுவாமி. உங்கள் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருத்தர் கூட இருக்கட்டும். ஏசப்பா, எத்தனையோ பேர் எக்ஸாம்ஸ் எழுத ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கலாம். அவங்க ஒவ்வொருத்தர் மேலேயும் உங்களோட பிரசன்னம் வரட்டும். லார்ட், help them to study well, Father. படிக்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். தெரிஞ்ச கொஸ்டின்ஸாக வரட்டும் சுவாமி. குட்டி பிள்ளைங்க மேலேயும் உங்களுடைய ஆசீர்வாதம் வரட்டும். படிக்கும் போதெல்லாம் உங்களுடைய கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ நேரிலே இந்த வீடியோஸ் மூலமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் பெற்றிருந்தீங்கன்னா உங்களோட டெஸ்டிமனிஸை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது மூலமாக நிறைய பேர் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வாங்கன்னு நான் நம்புகிறேன். ஹே ஃப்ரெண்ட்ஸ், லைஃப் பார்ட்னரை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப ட்ரிக்கியான, கஷ்டமான, ஒரு பயமான விஷயம். ஆனால் பயப்படாமல் அதுக்குள்ளே பிரவேசிக்கும்படி, உங்களை போலவே ஆண்டவரை நேசிக்கும்படி, ஆண்டவரோட வாழும் ஒரு துணையை பெற்றுக்கொள்ள ட்ரூ ஃப்ரெண்ட் மேட்ரிமனி உங்களுக்காக வச்சுருக்கிறோம். அதில் நீங்களும் அந்த வெப்சைட்டில் இன்று உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கொண்டு இந்த திரையில் பார்க்குற QR கோடில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஒரு பார்ட்னரை நீங்கள் அங்கே ஃபில்டர் பண்ணி சூஸ் பண்ணலாம். அது மூலமாக உங்கள் திருமண வாழ்க்கை ஆண்டவருக்குள் ஸ்திரப்பட்டு கட்டப்படும்.